Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுக, பாஜக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லப்பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சந்தானம், வடக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா பாண்டியன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாநகர கிழக்கு பகுதி தலைவர் புல்டன் ஜெசின், முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெபசின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி ஒன்றிய கழகத்தின் சார்பில் வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் ஆலோசனை வழங்கினர். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மீனவர் பிரச்சனையை தீர்க்க பொம்மை முதலமைச்சருக்கு திராணி இல்லை என குற்றம் சாட்டினார். அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வாங்குவதற்கு வக்கில்லாத யோக்கியதை இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 1000 காசுக்கு 100 காசுக்கு மீறி காசு ரேஷன் கார்டு பொருள்ல பிரைவேட்ல வித்து கேரளா போயிருக்கு. இங்க இல்லையா? எந்த ஊர்ல இருக்கு? அண்ணாதிமுக ஆட்சியில கட்டுக்கோப்பா இருந்தாங்க. அண்ணாதிமுக கொண்டே வந்து ஏழை வயிற்றுல இருக்க மாட்டான். ஏழை வயிற்றுல இருக்க மாட்டான். உழைத்து பிழைக்கிற கூட்டம் அண்ணாதிமுக கூட்டம். எம்ஜிஆர் உழைத்து பிழைப்பதற்காக திரைப்படத்தில் பாடல் மூலமாக கற்றுக் கொடுத்த பாடல்கள் வரிகள் இன்றைக்கு வளர்க்கின்ற குழந்தைகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். கொலிஜியம் பரிந்துரையின் பேரில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற 34வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள KR ஸ்ரீராம் 2025 ஆண்டு செப்டம்பர் 27 தேதி வரை பதவியில் நீடிப்பார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் இப்ராஹிம் கலிபுல்லா, இந்திரா பானர்ஜி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.